நான் சமீபத்தில் படித்தது என் மனதை மிகவும் காயப்படுத்தியது. வாங்க பார்க்கலாம். நடிகை தேவி பிரியாவின் கார் இன்று சென்னையில் இருந்து தேனி செல்லும்போது பெரம்பலூர் அருகே வந்து கொண்டிருந்த போது டயர் பஞ்சராகிவிட்டதால் டிரைவர் இறங்கி டயரை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென எங்கிருந்தோ வந்த வண்டி ஒன்று டிரைவர் மீது மோதிவிட டிரைவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார். இது ஒரு எதிர்பாராத விபத்து. இதில் யாராக இருந்தாலும் மனம் உடைந்துதான் போய்விடுவார்கள். தேவி பிரியாவும் சராசரி மனிதர் தானே. திடீரென டிரைவர் இறந்து விட்டதால் பெரம்பலூர் ஆஸ்பத்திரியில் அழுது கொண்டிருந்த வீடியோக்களை பார்த்தேன். நாமும் சராசரி மனிதர்களாக இதுபோல செல்லும்போது நடந்திருந்தால் நமக்கும் இதே நிலைதானே. ஆனால் இது பற்றிய செய்திகளின் கருத்துக்களில் பலரும் மிக மோசமாக வன்மமாக கமெண்ட் செய்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான மனிதர்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. ஒருவரின் டிரைவர் திடீரென விபத்தில் மறைந்து விட்டார். அப்போது வண்டியில் செல்பவரின் நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன். அடுத்தவரின் நிலை அறியாது அந்த தேவி பிரியா என்ற நடிகையை மிக மோசமாக வன்மமாக திட்டி வைத்திருக்கிறார்கள். எந்த நேரத்தில் திட்டுவது, எந்த நேரத்தில் அவரின் சொந்த பிரச்சனைகளை பேசுவது என்று ஒருவருக்கும் அறிவு என்பதே கிடையாதா? அதில் ஒருவர் காரை எதற்கு சாலையின் ஓரத்தில் நிறுத்தினால் இவள் எதுவும் டார்ச் லைட்டா என்று கேட்டிருக்கிறான். இன்னொருவன் இவள் பஜாரி என்று சொல்லியிருக்கிறான். இந்த நேரத்தில் அந்த பெண் எந்த கட்சியாக இருந்தால் உனக்கு என்னடா, நடந்தது இறப்பு, இதற்கும் பஜாரிக்காரி என்று சொன்னதற்கும் என்ன சம்பந்தம்? எந்த நேரத்தில் கட்சியை பற்றி சொல்வது, எந்த நேரத்தில் ஒரு பெண்ணை தனிப்பட்ட முறையில் வன்மமாக விமர்சனம் செய்வது என்ன மாதிரியான மனநிலையடா? சாடிஸ்ட் அடே, என்ன மனிதர்களடா நீங்கள் எல்லாம்! ஒருவர் இறப்பில் போய் இதுபோல கமெண்டெல்லாம் போட்டு வைத்திருக்கிறீர்கள். இன்னும் சிலர் ஏழைகளுக்குத்தான் இதுபோல் நடக்கிறது, பணக்காரர்களுக்கு இதுபோல் நடப்பதே இல்லை என்று நாகரிகமாக பேசுகிறேன் என கமெண்ட் எழுதி வைத்திருக்கிறார்கள். அடே கூமுட்டைகளா! ஏழை பணக்காரன் யாருக்குமே விபத்து என்பது நடக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதற்கு விபத்து நடக்க வேண்டும்? ஒருவர் இறக்க வேண்டும். அந்த டிரைவர் இறந்தது வருத்தத்துக்குரியதுதான். அதற்காக அந்த நடிகையும் இறக்க வேண்டும் என்று சொல்வது என்ன மாதிரியான போக்கு? கேவலமான பிறவிகளாகிவிட்டீர்களே. எல்லோரும் கொரோனா வந்தபோது வீட்டில் ஆடி அடங்கி ஒடுங்கி கிடந்தீர்கள். இப்போ மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டீர்கள். உலகத்தில் இப்போ எல்லாம் நெகட்டிவானதான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அதுபோல் கண்ணுக்கு தெரியாத நோய்கள், தாங்க முடியாத துயரங்கள், போர்கள் எல்லாம் வந்து உங்களை அதிகமாக வந்து கண்டிப்பாக கொள்ளும். உங்களோடு அல்லாமல் எங்களை போன்றவர்களையும் அது பாதிக்கும். அதற்காகத்தான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களை போன்ற மனிதர்களால் தான் உலகத்தில் அனைத்து துயரங்களும் எல்லோருக்கும் வருகிறது. ஆனால் கடவுளை பார்த்தீர்களா? எவ்வளவு நல்ல மனிதர்களை படைத்திருக்கிறானோ அதே மாதிரி மிக மிக மோசமான மனிதர்களையும் படைத்து வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை நான் இப்போ சொன்னதுக்கு அப்புறமாவது சில பேர் இந்த மாதிரி கமெண்ட் போட்ட சில பேரோட மனநிலை மாறும்னு நினைக்கிறேன். ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான ஒரு கமெண்ட்டை பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ வலியை தரும் அப்படிங்கிறது இந்த பதிவில் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னு நினச்சி தான் பேசியிருக்கேன். நம்மளுக்கு வந்தால் தான் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரி நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு என்ன வலி இருக்கோ அது மாதிரி தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் வலிக்கும்னு ஒரு மனநிலைக்கு வந்தாலே இந்த மாதிரி மோசமான மனிதர்கள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றும். சரிங்களா? மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி. தேங்க்யூ.